இங்க காரு இப்போ மூடி வச்சிருக்கீங்க. இங்க பாரு. காரு கொஞ்ச நேரத்துல காரை லான்ச் பண்ண போறோம். லான்ச் பண்ணி பிள்ளைகளுக்கு சர்ப்ரைஸா கொடுக்க போறோம். சரிங்களா? வாங்குறது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி ப்ரோ. வாங்குங்க தம்பிங்களா, உங்க காரு நீங்க வாங்கிக்கிடுங்க. 4 3 2 22. Hey guys, welcome back to our channel. தமிழ்ல பாத்தீங்களா, காருக்கு பின்னாடி இருந்துக்கிட்டு புதுசா கார் வாங்க போறேன். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டு ஏமாத்துன்னு காணாதா, ரேட்டா காராவே மூடி வச்சுக்கிட்டு அதை நான் புதுசா கார் வாங்க போறேன்னு சொல்லிட்டு ஏமாத்தி அது ஒரு தமிழ்ல போட்டு வீடியோ ஓட விட்டு லைக் பிச்சைக்காக இந்த வேலையை நீ பாக்குறியா அப்படின்னு நீங்க சொல்லுவிய. ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்திய. ஆனா இந்த வீடியோ அப்படி கிடையாதுங்க. அந்த லைக் பிச்சையும் வேண்டாம், எனக்கு எந்த பிச்சையும் வேண்டாம், சுந்தர் பிச்சையும் வேண்டாம். அதனால எனக்கு இது வந்து உண்மையிலே நம்ம வந்து கார் வாங்க போறோம். இன்னும் இங்க நிக்கிற கார் என்னடா, அதுவும் என் கார் தான், கிரேட்டா நிக்குதுல்ல, TN09cc 6009. நம்ம ஐயா யாராவது வெங்கட் பிரபு, அது வந்து நம்ம வெங்கட் பிரபு அண்ணன் காரு நான் இப்போ வச்சிருக்கிறேன். இப்போ வாங்குற கார் யாருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? அண்ணே வாங்க. தலைவர் கென்னிக்கு தான், கென்னிக்கும் கேத்திக்கும் நம்ம இன்னைக்கு வந்து கார் வாங்குறோம். ஏன்னா நம்ம கேத்தி குட்டியும் இங்க இருக்கா. ஹாய் கேத்தி. கேத்தி சந்தோஷமா இருக்கியா கேத்தி? எஸ். எதுக்கு சந்தோஷம் உனக்கு? புது கார் வாங்க போறோமே. புது கார் யாருக்கு? உங்களுக்கு தான். நீங்க தானே ஓட்ட போறீங்க. நான் ஓட்டினாலும் உங்களுக்காக வாங்குறேன்லம்மா. எனக்கு தான் இருக்காவில கிரேட்டா. நம்ம பாய் கிரேட்டா இருக்கும்போது, கிரேட்டா பாய் இருக்கும்போது நான் எதுக்கு வேற கார் வாங்கணும் சொல்லு? எல்லாம் உங்களுக்காக தான். அப்படியா? ஆமா. நீயும் கொஞ்சம் நாள்ல ஓட்டி கத்துற பாரு. அப்பா வயசுக்கு ஆயிட்ட, நீ ஓட்ட மாட்டியா? நான் ஓட்டிடுவேன். ஆமா, இப்ப 18 வயசு ஆனா நீயும் லைசன்ஸ் வாங்கி கொடுத்துரு. உனக்கு ஓட்ட மாட்டியா? ஓட்டிடுவேன். அதுக்கேத்த கார் தான், ஆட்டோமேட்டிக், ஃபுல் ஆட்டோமேட்டிக்கா ஒரு கார் வாங்கியிருக்கோம். வளன்னு பேசிட்டு தான் இருக்கேன். என்ன கார் ஏதுங்கிறத வாங்க அப்படியே நான் காட்டுறேன். இப்போ இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் மாருதி சுசுகி. திருச்செந்தூர்ல என்னடா இது, இங்க ஹீரோ ஷோரூம் இருக்கு அப்படின்னு பாக்கல, அந்த பக்கம் இருக்கு பாருங்க. திருச்செந்தூர் மாருதி சுசுகி ஷோரூம்ல, அதுவும் பார்த்தீங்கன்னா ஆசிர் மாருதி அப்படின்னு ஆசிர் மாருதியோட ஷோரூம்ல தான் இருக்கிறோம். இங்க காரு இப்போ மூடி வச்சிருக்கீங்க. இங்க பாரு. கார் மூடி வச்சிருக்கீங்க. என்ன தெரியுதா கத்தி? என்ன கார்? உங்களுக்கு தான் மாடல் தெரியுமா இல்லையா? தெரியாது. தெரியாதா? ஏதோ தெரியாது. மூடி வச்சிருக்காங்க. இங்க தெரிஞ்சு பல பேர் பார்த்துட்டு அவங்க மூணு கண்ணாடி மாதிரி இருக்கிற துணியை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது என்ன காரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டைமை மென்ஷன் பண்ணி சொல்லுங்க இது என்ன காரு அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க வந்து கொஞ்ச நேரத்துல காரை லான்ச் பண்ண போறோம். லான்ச் பண்ணி பிள்ளைகளுக்கு சர்ப்ரைஸா கொடுக்க போறோம். சரிங்களா? ஏன் வீட்டம்மா இங்க வீட்டம்மாலாம் வந்தாவல ஆச்சுல அங்கம்மா உள்ள போயிட்டாவளோ? உள்ள உட்காந்துருக்காவளோ? மேலையா இங்க போனோம் தெரியல. கேட்டுட்டு நம்ம லைன்ல வரேன். என்ன வழியில எல்லாம் உட்காந்துருக்கீங்களே? ரூம்ல எல்லாம் உட்காந்துருக்காங்க. எங்க சித்தி வந்திருக்காங்க. சித்தி கார் வாங்க வந்திருக்கீங்களா? ஆமாம்மா, கார் வாங்குறது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். கேத்தி ஆச்சியை கூட்டு வந்துட்டேன். ஓகே ஓகே வாங்க. அப்படியே நமக்கு வந்து காரை முடிச்சு கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ தான். ஹாய் ப்ரோ, மௌலிஷ் ப்ரோ. ஆமாம், பேச மாட்டார். அவருக்கு வாயிலேருந்து வார்த்தையே வராது. இப்படி தான் பேசிகிட்டு இருக்காரு வண்டி வாங்குற வரைக்கும். நான் தான் கேட்டு அவருக்கு வந்து வாயிலேருந்து பிடுங்கணும். சொந்த ஊருக்காரு தான், அதனால சூப்பராக பண்ணி கொடுக்குறாரு. இங்கே திருச்செந்தூர் வட்டாரத்தில் யாருக்கும் வேணும்னுச்சுன்னா மௌலிஷை கான்டாக்ட் பண்ணுங்க. சரிங்களா? ரைட்டு ப்ரோ. கார் ரெடியா இருக்குது. ரெண்டு பக்கம் அழகா செடி வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, ரூரல்ல கார் கொடுத்தாலுமே நல்லா அழகா ரெடி பண்ணி வச்சிருக்காங்களா. சன்செட் ஆகுற நேரத்துல நாங்க கார் எடுக்கிறோம். சாமி சொல்லு, இப்போ வந்து உனக்கு கார் வாங்கியிருக்கு. கார்ல வந்து நீ என்னென்ன பண்ணுவ பண்ண மாட்ட? எல்லாத்தையும் பண்ணுவான். ஆமா, பண்ணாத சொன்னாலும் பண்ற ஆளிவே. ஆமா, சொல்லுமா என்னென்ன பண்ண? மாடிஃபை பண்ணுவேன். மாடிஃபை பண்ணுவியா? அப்புறம்
இன்ஜினை மாத்துவேன். வேற ஸ்பீட் இன்ஜினா மாத்துவான். பிரேக் மாத்துவேன். போற உள்ள கைலாங்கடா இருந்தா போட்டுருவேன். அப்படி சொல்றா. இன்ஜினை மாத்தினதுக்கு அப்புறம் அதுக்கு பேர் என்னடா காரு? ஸோ ஓகே கைஸ், வண்டி வந்து பக்காவா வண்டிக்கு முன்னாடி நிக்கிறோம். இப்போ காருக்கு முன்னாடி ஒரு கேக் இருக்கு. இந்த கேக் வந்து காருக்கு கிடையாதுங்க. யாருக்கு? எனக்கு ஏன்னா இன்னைக்கு கென்னிக்கு பர்த்டே. பிறந்த நாள். வாக்கி பார்த்துட்டே கென்னி. தேங்க்யூ. வீட்டுல போய் கேக் கட் பண்றதுக்கு முன்னாடியே கார் வாங்கி வந்துட்டோம். காருக்கு கட் பண்ணிட்டாங்க பார்த்துடுங்க. பர்த்டே கிஃப்ட் உனக்கு என்ன வந்திருக்கு இந்த வயசுல? உனக்கு எனக்குலாம் அந்த காலத்துல பர்த்டேன்னா என்னன்னே தெரியாது. அப்படியே பர்த்டே கிஃப்ட்னாலும் ஒரு சாக்லேட் கூட கிடைக்காது. உனக்கு என்ன கிடைச்சிருக்கு? கார் கிடைச்சிருக்கு, கேக் கிடைச்சிருக்கு. கேக் கிடைச்சிருக்கு. இன்னொரு வீட்டுல ஒரு கேக் இருக்கு. இந்த டேபிள் உனக்கு கிடையாது பாப்பா. ஸோ காருக்கும் எனக்கும் வந்து ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது ராசி இருக்குதுங்க. இப்போ பைக்கு கூட என் லைஃப்ல 35 வயசுல தான் வாங்கினேன். ஆனா கார் அதுக்கு முன்னாடி வாங்கிட்டேன் தெரியுமா உங்களுக்கு? லாரி அதுக்கு முன்னாடி வாங்கிட்டேன். இப்ப 4 வீல் வண்டிக்கும் 6 வீல் வண்டிக்கும் அவ்வளவு ராசி எனக்கு. சாயாதுல கார்ல சாஞ்சிட்டு ஓட்ட போட்டுறாது கம்முனு இருக்கு. அப்போ கார் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2010-11 நான் வாங்கிட்டேன். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என் ஒய்ஃபை வாங்கினேன். சாரி, ஒய்ஃபை கல்யாணம் பண்ணேன். அதுக்கப்புறம் காரை வாங்கினேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா i10 வந்து ரொம்ப நேரம் 7 வருஷமா கிட்டத்தட்ட வச்சிருந்தோம். குடும்பம் பெருத்து போச்சு. 4 பிள்ளை பெத்த பிள்ளைகள்லாம் பெருத்து போச்சு. அதனால i20 வாங்கினேன். அதுவும் இப்போ காணல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சாண்டாஃபி வாங்கினேன். அப்புறம் சாண்டாஃபி கொஞ்சம் சர்வீஸ் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் கிரேட்டா வாங்கியிருக்கோம். இப்போ இந்த மாருதிக்கு வந்து வாங்கியிருக்கோம் பார்த்துடுங்க. இதனால உங்களுடைய ஆசீர்வாதங்களால நாங்க மேற்கொண்டு கார்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதிங்க. கென்னிக்கு பிறந்த நாள் விஷயம் சொல்லிக்கிடுங்க. சரியா? ஓகேவா? ரெண்டு கேட் பண்ணலாமா? ஆச்சிலாம் கூப்பிடு. ஆச்சி வாங்க. சிவா வாங்கம்மா. வாங்க வாங்க. கேத்தி வா, இங்க வா. கேத்தி அதை அண்ணா பிடிச்சிக்குவாங்க. திருப்பிடா அருவாள் அது வெட்டுற அப்படியே உடஞ்சிரும். கை வச்சுதான் கட் பண்ணும். பரவாயில்லையா? கத்தி உடஞ்சிட்டுனா ஒண்ணும் பண்ண முடியாது. நீ உடைச்சல அப்படியா? முஞ்ச கண்ணு தேய்ச்சிரும். சேட்டை பண்ணாதீப்பா. நீ நானே இந்த காலம் காத்தே வந்து அஞ்சுட்ருச்சு. ரைட் ரைட் ரைட். ரெடி ரெடி. ஊதுங்க ஊதுங்க ஊதுங்க. கென்னி ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு கென்னி. ஹாப்பி பர்த்டே டு யூ. வாழ்த்துக்கள். வெட்டுங்க கேத்ரின். கென்னி சாரி லைட்டா. ஆச்சிக்கிருக்க மெல்ல வாய் தரடா. டேய் ஆச்சி கொஞ்சம் தான் தந்துட்டு இருக்காங்க உனக்கு. சூப்பர் சூப்பர். ரைட். இப்போ கென்னி கேத்தி விட்டுருக்க. கேத்தி கொடுங்க. கென்னி வேற எதுவும் பண்ணாத. கென்னி சுதைக்க கூடாதுன்னா அம்மாக்கு அம்மா கூட அப்பா கூட அப்பா. தேங்க்யூ. இந்த உனக்கு உனக்கு கேக் டேஸ்ட் சூப்பரா. வாய் பெருசா வருது, சின்னதா சட்டையில போடுறாங்க. லைட்டா வாய் தரணும், அவ்வளவுதான். அதுவும் சட்டையில போட்டா எனக்கு இந்த விஷயத்த நான் கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லி ஆகணுங்க. என்னன்னா நம்ம வெள்ளிக்கிழமை தான் சொல்லியிருக்கேன். அதுக்குள்ள தம்பி வந்து அவ்வளோ வேகமா வேலை பார்த்து மௌலிஷ் ப்ரோ வந்து நான் வேலை செஞ்சு கொடுத்து மேனேஜர் சேகரனும் அவ்வளோ வேகமா வேலை பார்த்து கிட்டத்தட்ட 4 நாள்ல நமக்கு காரை கையில கொடுத்துட்டாங்க. நாங்க தான் லோன் ரெடி பண்றதுக்கு ஒரு நாள் டிலே பண்ணிட்டோம் பார்த்துருங்க. மற்றபடி வண்டி எங்க கேட்ட அணையில, அதான் புக்கிங் பண்ண அணையில இருந்து கரெக்டாக 4 நாள்ல வண்டி கையில கொடுத்தாங்க. இவ்வளோ ஃபாஸ்டா இருப்பாங்கன்னு நான் வச்சுக்கோ பார்க்கல. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி மௌலிஷ் ப்ரோ, ரொம்ப நன்றி. நமக்கு திருச்செந்தூர் ஆசிரியர் என்னன்னா ஆசிரியர் மாருதி. நீங்க வந்து ஏதாவது வேணும் அப்படின்னா இந்த சுற்றுப்புறத்துல இருக்கவங்க ஆசிரியர் மாருதியை கான்டாக்ட் பண்ணுங்க. சர்வீஸ்லாம் வேற லெவல்ல இருக்குதுங்க. ஓகே, ரொம்ப நன்றி ப்ரோ. வாங்குங்க தம்பிங்களா, உங்க காரு நீங்க வாங்கிக்கிடுங்க, என்கிட்ட வாங்காதீங்கப்பா. ரைட்டு. அங்க எங்க பாக்குறீங்க? அங்க யாரும் இல்ல. ஓ, போட்டோ எடுக்கிறவளா? காரு என்ன காருன்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. எனக்கும் என் ஒய்ஃபுக்கு மட்டும் தான் தெரியும். எங்க சித்திக்கு தெரியாது, பிள்ளைகளுக்கு தெரியாது. அதனால மாருதில ஒரு காரு. என்ன காருன்னு ஓப்பன் பண்ணலாமா? நம்பர் யாரு கவுண்ட் பண்றது? எடுக்க துணி தூக்குறதுல இருக்க, சும்மா கையிடல. ஆமா, என் நம்பர் சொல்லு. நம்பர் எத்தனை சொல்லு? நம்பர்ல இருந்து சொல்லு, ஒன்னொன்னா சொல்லு. 10 வரைக்கும். 10 வரைக்குமா? அப்போ 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 22.
செமையா இருக்குங்க. எப்படிடா இருக்கு காரு? நீ தான் சொல்லணும். நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? பல தங்க வண்டி கட்டி மாதிரி மின்னுது. சொல்லுங்க. அந்த முஞ்சு ஏன் முஞ்சு. ஓகே கைஸ், ஓப்பன் பண்ணியாச்சு. என்னமாங்கிறது வேகனார் பார்த்தீங்களா? மாருதி சுசுகியில் வேகனார், அதுவும் டாப் மாடலுங்க. கம்ப்ளீட்டாக டாப் மாடலு. வண்டியை பற்றி சுற்றி காட்டுறேன். செட்டப் எல்லாமே போட்டு ரெடியாக இருக்குது. அந்த கவரை மட்டும் கிழிச்சா என்னண்ணே? கவரை போட்டு உள்ள வச்சிருக்கியா? எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம், அந்த புது காரில் கவர் இருக்கிறது. இதை கம்ப்ளீட்டாக எடுத்துருவேன், உடனே எடுத்துகிட்டு சொல்லுவேன். இப்போது இது வந்து கம்ப்ளீட்டாக ஆட்டோமேட்டிக், ஃபுல் ஆட்டோமேட்டிக் வண்டிக்கு பார்த்துடுங்க. சூப்பராக இருக்கா உங்களுக்கு? யாரும் கமெண்ட் பண்ணுங்கள். மாருதி வேகனரில் ஃபுல் டாப் மாடல் ஆட்டோமேட்டிக் வாங்கினோன்னு கொஞ்சம் பந்தாவாக இருக்குது. சித்தி பாருங்க எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா சின்ன காராக இருந்தாலும், ஆமாம் சின்ன காலாக இருந்தாலும் நல்ல காலியான கெனி உள்ளவா எப்படி இருக்குன்னு பாருங்க. சமி எப்படி இருக்கு? இப்போயே ஓட்ட ஆரம்பிச்சிருவோம் போல. காலெலாம் எட்டுது. இங்கே பாருங்க, இவனுக்கே கால் எட்டுதுங்க 10 வயசுல. சரிதான் சாமி. அப்படியா இருக்க பாரு, பில்லியன் உட்காந்தாச்சு மேடம். அப்படியா? நான் பில்லியனா இருக்க மாட்டேன். நான் ஓட்டுவேன். இப்போதைக்கு பில்லியனா தான் இருப்பியா? சூப்பர் சூப்பர் சூப்பர். நல்லா இருக்கா சித்தி? ஏறக்கு ஈஸியா ஏறிடலான்னு. ரொம்ப கஷ்டப்பட்டு ஆமா, திறக்கும், நல்லா திறக்கும், ஃபுல்லா திறக்கும். ரொம்ப அரவாசி திறக்கணும் இல்லை, ஃபுல்லா திறக்கும். ஸ்டார்ட் பண்ணிடுறத கண்ணி. சரி, நம்ம வீட்டை மட்டும் கேட்போம். அவங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க காரை. நான் என்ன கலருன்னு மட்டும் தான் காட்டினேன். எப்படிமா இருக்கு? நான் பார்த்ததோட கலர் நல்லா இருக்கு. ஓ அப்படியா? டேட்டா ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த சில்வர்லேயே ஏதோ கிரே, ஏன்னா இப்போ ப்ரௌன்லையா, கிரேலையா, கிரேயில் பிடிக்கும்னாங்க. ஆனால் இப்போ வந்து நமக்கு இந்த கலர் வந்து வித்தியாசமாக இருக்குது. கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி. இந்த கலரை வந்து வச்சுருந்தா மெயின்டெனன்ஸ் கண்டிப்பாக பண்ணணும். அந்த இது வாங்கியிருக்கு. நம்ம கேஆர்எஃப் டீமில் ஒரு கார் வந்துருச்சுங்க. திருப்பி புதுசாக ஒரு கார் வந்திருக்கு. நம்ம கேஆர்எஃப் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களான்னு சொல்லுங்கள். சில பேருக்கு கொஞ்சம் கடுப்பாகும், என்னடா மாற்றி மாற்றி வண்டி வாகனங்களே வாங்கிட்டு இருக்க, வேறு ஏதாவது உருப்படியாக செய்யலாமன்ட்டு. அதுவும் ஒரு பக்கம் ஓடிட்டுருக்குங்க. ரொம்ப உருப்படி இல்லாமல் நம்ம செய்யலை. ரைடு போனாலுமே இந்த நம்மளுடைய வீட்டு வாழ்வாதாரத்தில் அதில் கவனமாக தான் இருப்போம். அதனால் அதுக்கு அடுத்த காரை ஒன்று வாங்கியிருக்கு. இப்போ கண்டிப்பாக தேவை. பிள்ளைகளை ஸ்கூலில் கூப்பிட்டு போய் விட்டுறதுக்கு, லோக்கலில் ஓட்டுறதுக்கு. இப்போ நீங்கள் போன தடவை பார்த்தீங்க கிரேட்டா, நான் வண்டி வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா? அதில் அந்த டவுன் பஸ்காரங்க நம்ம கிரேட்டாவை இடிச்சதுலேருந்தே நமக்கு ஒரு மாதிரி ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் கண்டிப்பாக கார் வந்து கிரேட்டாவை வந்து லோக்கலில் ஓட்டிகிட்டு இருக்கக்கூடாது. அதை வந்து லாங் போகிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணணும். ஏன்னா அவ்வளோ சூப்பரான காரு. அதை போய் நம்ம வந்து லோக்கலில் ஓட்டிகிட்டு இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து விட்டாச்சு. இப்போ இந்த காரை கம்ப்ளீட்டாக லோக்கலுக்கு மட்டும் யூஸ் பண்ண போகிறேன். ரொம்ப லாங்லாம் போக மாட்டேன். இதோட பவர், இந்த வண்டி எப்படி இருக்குது, அந்த விஷயம் எல்லாத்தையுமே நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பட் நம்ம வாங்கியிருக்கோம்ல, நம்ம கேஆர்எஃப் சேனலில் அது போட வேண்டாமா? அதை நம்ம இன்னொரு வீடியோவாக போடுறோம். சரிங்களா? இப்போ இங்கேருந்து அப்படியே நம்ம 2 பஜ்ஜி, 2 நூடுல்ஸு, ஒரு சோமாஸு, உனக்கு சப்பாத்தி ஏதாவது, ஒரு பிளேட் சப்பாத்தி. வந்து நாங்கள் பார்ட்டி கொண்டாட வந்திருக்கோம். எங்கே வந்திருக்கோம்னா சாந்தி பேக்கரி, திருச்செந்தூரில் ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி இருக்கிற சாந்தி பேக்கரிக்கு வந்திருக்கோங்க. கார் வாங்கினதுக்கு பார்ட்டி. என்ன சிவா? கார் வாங்கினதுக்கு பார்ட்டி. ஆமாம், அது உட்காந்து பேசிட்டு எடுத்துகிட்டே இருக்கும். ஆமாம். ஓகே கைஸ், வண்டியை வாங்கி ஒரு பார்ட்டியும் கொண்டாடி, என்ன டீ காப்பி சப்பாத்தி, வேற என்ன பார்ட்டி? அதுவும் பார்ட்டி தானே. நாங்கள் கிராமத்தில் இருக்கிறதுனால இது அந்த அளவுக்கு பண்ணுறது ஓகே தான். இப்போ பண்ணிவிட்டு இப்போ வந்து எங்கே போகிறோன்னா அடுத்து கோயிலுக்கு போகிறோம். வண்டி நைட்டாக கொண்டு போய் கோயிலில் போய் ஜோம் பண்ணிவிட்டு நேராக வீட்டுக்கு போயிடுவோம். இப்போ வந்து வண்டி எப்படி இருக்குது ஓட்டுறதுக்கு அப்படின்னா ஸ்மூத்தாக இருக்குது. புது வண்டி எப்போவுமே ஸ்மூத்தாக இருக்கும். அது மாருதி சுத்தமாக தெரில. நல்லா இருக்குல்ல சிட்டி? கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு. இது வந்து நல்ல ஸ்பேஸ் உள்ள வண்டிங்க. அந்த பாருங்க. ஆமா, இல்ல அதான் அதுதான் அப்படித்தான் சொல்லுவேன். நான் மட்டும் என்ன ஒழுங்காக பேசுற போறேன். செமையா இருக்கு வண்டி. நல்லா சௌரியமா இருக்கு. வீட்டுல இருக்க சேர்ல அப்படியே உட்கார்ந்த மாதிரி இருக்கு. அதனால சரியான ஒரு வண்டியா இருக்குன்னு பாராட்டுறாங்க. ஒரு பிரச்சனை கிடையாது. லோக்கல்ல போறதுக்கும் சின்னதா பார்க்கிங் பண்றதுக்கும் இடைஞ்சல் இல்லாம கிடக்கும். அதுவும் டாப் மாடலாக வாங்கிட்டேன். இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 8.5 லட்ச ரூபா வந்துச்சு. அதான் 8,35,000 ரூபா. அந்த அசசரிஸ் எல்லாம் போட்டு வந்துச்சு பார்த்துருங்க. கொஞ்சம் ஆப்பர் கொடுத்தாங்க.
அதெல்லாம் பார்த்துட்டு 8,35,000 ஆச்சு. டாப் மாடல். உண்மை விலையாதாமா? ஆமா, எல்லாருக்கும் தெரியும். அவங்க வந்து நெட்ல போட்டாலே தெரிஞ்சிடும்ல. சில பேருக்கு சில ஊர்ல கம்மியா இருக்கும். அதை வச்சு என்னப்பா நீ கூட்டி சொல்றேன்பாங்க. இது வந்து ஆட்டோமேட்டிக்கு. ஏன்னா ஆட்டோமேட்டிக் ஏன் வாங்கியிருக்கோன்னா எல்லாரும் ஓட்டுறதுக்கு தான். இனிமேல் நான் மட்டும் எங்கள் வீட்டில் கார் ஓட்ட மாட்டேன், எல்லாரும் ஓட்டுறதுக்கு. என் பிள்ளைகள் பெருசானதுக்கப்புறம் அவிய ஓட்டுறதுக்கு. அப்புறம் இப்போதைக்கு என் வீட்டம்மா பைக்கு ஓட்டியே போன வருஷம் நம்ம பர்த்டேக்கு பைக் வாங்கி கொடுத்தோம். இப்போ சல்லுன்னு ஸ்கூட்டரில் போயிட்டு இருக்காவ. நம்ம அடுத்து கார் ஓட்ட கற்று கொடுத்துட்டோன்னு வைங்க, வேலை முடிஞ்சு போச்சு. ஆமா, உனக்கு நீ 18 வயசு ஆகணும்டா. இப்போதான்டா பாலகன். நீ பாலகன், சின்ன பாலகன். ஓட்டிருக்கியா? ஆமா, அவரே ஒரு வண்டியை தள்ள சொல்லும் போது ஸ்டேரிங்க போடுறான்னு அதை பிடிச்சிக்கிட்டான். கிரேட்டாவோட ஸ்டேரிங்க. அதுக்காக சொல்றான் ஓட்டிருக்கானா. நாங்க பின்னாடி தள்ள. ஆமா, அது கரெக்ட் தான். அது பாராட்டக்கூடிய விஷயம். ஆமா, சவுண்ட் வேற லெவல்ல இருக்கு. வண்டியில செட்டு இவ்வளவுக்குள்ள இருக்கும்னா, வண்டியில செட்டு இவ்வளவுக்குள்ள சவுண்ட் இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலங்க. வேற லெவல்ல இருக்கு. அதுவும் எஜ்ஜே பெருக்மான் செய்யா பாட்டு போட்டு விட்டுருக்கேன். ப்ளூடூத்துக்கே இப்படி இருக்கு. ஆண்ட்ராய்டு போட்டோம்னா இன்னும் சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆண்ட்ராய்டு போட்டோம்னா வேற லெவல்ல இருக்கு. இப்போ வீட்டுக்கு வந்துட்டோம். ஏன்னா கோயிலில் வந்து பூட்டிட்டாங்க. அதனால காலையில போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த பட்டன் இது பட்டன் இல்லைம்மா, சும்மா தான் எம்டியா இருக்கு. தலைவன் வந்து அடுத்த கார் ரைடர்ல எல்லாம் விசாரிச்சிருக்காரு, இது என்ன அது என்ன அப்படின்னுட்டு. எல்லா கார்ல இருக்கிறது தான் இதுலேயே இருக்கு. ஆனாலும் கேட்குறான். சரி, நம்ம வந்து சின்ன வயசுல ஏதாவது புது பொருள் வீட்டுக்கு வாங்கினோம்னா நைட்டு ஃபுல்லாக தூங்க மாட்டோம், அதை பற்றியே பார்த்துக்கிட்டு இருப்போம்ல. சேம் கான்செப்ட் தான் இப்போ 2K கிட்ஸாக இருந்தாலும் அப்படி தான் பண்ணுறாங்கப்பா. ஏன்னா ஜென்சியாடா? ஜீன் ஆல்ஃபாவா சாமி? 13 to இப்போ வரைக்கும் சூப்பராக இருக்கு. ஆனால் செட்டு இவ்வளோக்குள்ள குவாலிட்டியாக கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கல. என்ன ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. வண்டியில் வர்றதே நல்லா இருக்கு. அதான் நான் சொன்னார் கம்பெனிக்கு, நம்ம மௌலிஷே சொன்னாப்புல, ஆனால் நீங்கள் வந்து இதை மாற்றாதீங்க, கம்பெனி செட்டை மாற்றாதீங்க, அதுவே சவுண்டு சூப்பராக இருக்கும் அதனால் அப்படின்னாரு. ஓகே, கரெக்ட் தான். அவர் சொன்னது மாதிரி சவுண்டு சூப்பராக இருக்குது. இது கேமரா மட்டும் மாட்டி இருந்திருக்கலாம், கேமரா மாட்டலை. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் டைம் மாட்டிக்கலாம்.